கோல்மூட்டி நாரதரின் கலகம், லக்ஷ்மி பத்மாவதிகளின் சண்டை, ஸ்ரீனிவாசன் சிலையாக ரூபம் கொள்ளுதல். லக்ஷ்மி கொல்லாபுரத்தில் உள்ள தன் பர்த்தாவை சதா தியானம் செய்து கொண்டே லக்ஷ்மி தேவியின் அருகில் சென்றார். லக்ஷ்மி நாரதரின் வருகை தெரிந்து, நாரதா, க்ஷேமமா? என் பதி மறுபடியும் ஏதாவது சிக்கலில் அகப்பட்டு கொண்டிருக்கிறாரா என்று கேட்டாள். நாரதர் ஆச்சரியத்தை வரவழைத்து கொண்டு, நான் என்ன சொல்வேன் தாயே? உன் கணவர் உனக்கு தெரியாமல் பத்மாவதியை மணந்து சேஷாத்ரியில் ஆனந்தமாக காலங்கழித்து வருகிறார் என்றார். லக்ஷ்மி, நாரதா, நான் இருக்க மற்றொருத்தியை அவர் மணப்பதா என்று கோபத்துடன் சேஷாத்ரிக்கு பயணமானாள். சேஷாச்சலத்தில் ஸ்ரீனிவாசன் பத்மாவதியுடன் சமீபத்திலுள்ள மலைகள், நதிகள், உத்தியானங்கள், நீரோடைகள் முதலியவற்றை பார்த்து பரவசம் கொண்டு சரச சல்லாபங்களுடன் உல்லாச பிரயாணம் செய்து கோவிலை அடைந்தார். லக்ஷ்மி சேஷாத்ரியை அடைந்து பத்மாவதியுடன் தன் கணவன் சரச சல்லாபம் செய்வதை கண்டவுடன் ரௌத்ராகாரமான கோபம் கொண்டு நிற்கவும், லக்ஷ்மியை கண்ட ஸ்ரீனிவாசன் என்ன செய்வது என்பதை அறியாமல் நிலை குன்றி நின்றார். பத்மாவதி லக்ஷ்மியை பார்த்து, யார் நீ? தம்பதிகள் உல்லாசமாக இருக்கும் இடத்தில் ஏன் வந்தாய்? உனக்கு இங்கு என்ன வேலை என்று படபடத்தாள். லக்ஷ்மியும், என்னைத்தான் முதலில் திருமணம் செய்து கொண்டு பிறகுதான் உன்னை மணந்தார். உனக்கு எப்படி அடி சொந்தமாவார் என்று ஒருவருக்கொருவர் சண்டையிடலாயினர். ஸ்ரீனிவாசனை துன்புறுத்தலாயினர். இந்த இக்கட்டான நிலைமையை சமாளிக்க முடியாமல் தவிக்கும் ஸ்ரீனிவாசன் 7 அடி பின்னே வந்து பெரிய சப்தத்துடன் சிலையானார். சப்தத்தை கேட்ட இருவரும் திரும்பி பார்த்து ஸ்ரீனிவாசன் சிலையானதை கண்டு ஸ்ரீனிவாசனுக்கு இரு பக்கத்திலும் நின்று கண்ணீர் வடித்தனர். லக்ஷ்மி பத்மாவதிக்கு ஸ்ரீனிவாசனின் உத்தரவு. சிலை உருவத்தில் ஸ்ரீனிவாசன் தேவிகளை பார்த்து, லக்ஷ்மி, உன் அம்சத்தில் பிறந்தவள்தான் பத்மாவதி. நான் திரேதா யுகத்தில் ராமாவதாரம் எடுத்த போது ராவணனின் சிறையில் கஷ்டங்களை அனுபவித்த வேதவதியே இப்பொழுது பத்மாவதி ஆகியிருக்கிறாள். சிறையிலிருந்து உன்னை விடுவித்து லோக வதந்திக்காக அக்னி பிரவேசம் செய்வித்தேன். அக்னி வேதவதி சீதையை நிறுத்தி திருமணம் செய்து கொள்ளுங்கள் எனவும் நான் இந்த அவதாரத்தில் ஏகபத்னி விரதம் மேற்கொண்டுள்ளேன். ஆகையால் கலியுகத்தில் ஆகாசராஜனுக்கு வேதவதி பத்மாவதியாக பிறப்பாள். அப்பொழுது நான் ஸ்ரீனிவாசனாகி அவளை மணப்பேன் என்று வாக்களித்தேன். அதன்படியே இது நடந்தது. யாருடைய தவறும் இதில் கிடையாது என்றார். லக்ஷ்மி பத்மாவதியை தழுவிக்கொண்டு, பத்மாவதி, தவறாக சொன்னதற்கு மன்னிக்கவும் என்று வேண்டினாள். பத்மாவதியும் என் தவறையும் மன்னிக்குமாறு சொல்லி லக்ஷ்மியை தழுவிக்கொண்டாள். லக்ஷ்மி பத்மாவதிகள் ஸ்ரீனிவாசனின் மார்பில் அமர்தல். ஸ்ரீனிவாசன், லக்ஷ்மி, நான் திருமணத்திற்காக குபேரனிடம் கடன் வாங்கியுள்ளேன். பிரதி வருடம் வட்டி மாத்திரம் செலுத்துவதாக பத்திரம் எழுதி கொடுத்திருக்கிறேன். அசல் வட்டி செலுத்துவது எப்படியோ என்று யோசிக்கிறேன். ஆகையால் பக்தர்களுக்கு நீ போக பாக்கியங்களை அனுகிரகிக்க வேண்டும். அந்த பாக்கியத்தினால் செருக்கடைந்து பாபம் கர்மாக்களை அவர்கள் செய்வர், ஆபத்துக்கு உள்ளாவர். அப்பொழுது என்னை நினைப்பார்கள். நான் அவர்கள் கனவில் தோன்றி வட்டி காசுகள், முடுப்புகள், கஷ்டத்தில் வேண்டுதல், எடைக்கு எடை சமர்ப்பித்தல், தலைமுடி கொடுத்தல் முதலியவைகளை எனக்கு செலுத்தும்படியாக கேட்பேன். நீ கொடுத்த பணத்தில் கொஞ்சம் எனக்கு செலுத்துவார்கள். அந்த பணத்தை குபேரனுக்கு வட்டியாக கொடுப்பேன். கலியுகம் முடியும் வரை வட்டி செலுத்தி கடைசியில் அசலையும் கொடுத்துவிட்டு நாம் வைகுந்தம் சென்று விடுவோம். பிருகு உதைத்ததினால் அபவித்திரமான என் மார்பு இன்று மிக பவித்திரமாகியது. ஆகையினால் உன் இடத்தில் நீ வசி என்றார். லக்ஷ்மியும் சந்தோஷத்தினால் ஸ்ரீனிவாசனின் வலது மார்பை சேர்ந்தாள். பத்மாவதி இடது மார்பை சேர்ந்தாள். ஸ்ரீனிவாசன் மறுபடியும், லக்ஷ்மி தேவி, என்னை விட்டு பிரியாமல் இருக்க நீ என் வலது மார்பில் இரு. உன் அம்சத்தினால் பத்ம சரோவரத்தில் தோன்றி பக்தர்களை காப்பாற்று. நான் தினமும் நள்ளிரவில் உன் இருப்பிடம் அடைந்து அதிகாலையில் மறுபடியும் திருமலையை அடைந்து விடுவேன் என்று சொன்னார். கணவனின் வார்த்தையை தட்டாமல் அவர் அலர்மேல் மங்காபுரத்தில் விஸ்வகர்மாவினால் நிர்மாணிக்கப்பட்ட பத்ம சரோவரத்தில் தோன்றி கோவில் சென்று சிலை ரூபமானாள். ஸ்ரீனிவாசனின் கழுத்தில் வகுல மாளிகை, துளசி மாலை ஆகுதல். வனவிஹாரம் சென்ற பத்மாவதி ஸ்ரீனிவாசர்கள் ரொம்பவும் காலதாமதம் ஆகியும் வராததை கண்டு வகுல மாளிகை தன் மூத்த மகன் கோவிந்தராஜனை துணையாக கொண்டு ஆனந்த நிலையத்தை அணுகி சிலையான ஸ்ரீனிவாசனை பார்த்து, அப்பா, மகனே என்று கதறினாள். சிலையில் இருந்து, தாயே, உனக்கு மோட்சத்தை அளிக்கிறேன். துளசி மாலையின் உருவத்தில் என் கழுத்தில் வசிக்கவும் என்ற சொற்கள் கேட்டன. வகுல மாளிகை அதே விதமாக மாறினாள். ஆகையினால்தான் இன்றும் துளசி அர்ச்சனை தினமும் நடைபெறுகிறது. கோவிந்தராஜன் திருப்பதியில் திகழ்தல்.
கோவிந்தராஜ சுவாமி சிலையாயுள்ள தம்பியை பார்த்து, ஸ்ரீனிவாசா, தனராசிகள் எவ்வளவு அளந்தாலும் குறைவதில்லை, மிகவும் களைப்பாயிருக்கிறது என்று சொல்ல, ஸ்ரீனிவாசன், அண்ணா, உன் கையில் தனரேகை தாண்டவமாடுகிறது, ஆகையால் குறையாது. நீ கீழ்த்திருப்பதி சென்று சயனித்து களைப்பாறு என்றார். உடனே கோவிந்தராஜன் கீழ்த்திருப்பதி சென்று மரக்காலை தலையணையாக வைத்து சிலையாகி படுத்துவிட்டார். கோவிந்தராஜன் திகழ்ந்த இடம் கோவிந்தராஜ பட்டணம் என்றாகி காலப்போக்கில் திருப்பதி பட்டணம் என்ற பெயரை அடைந்தது. மலைகளின் பெயர்கள். ஸ்ரீ திருப்பதி வெங்கடாச்சலபதி வசிக்கும் மலைக்கு 7 பெயர்கள் உண்டு. ஆதிசேஷன் உருவத்தில் இருப்பதால் சேஷாசலம் என்றும், அந்த மலையில் வேதங்கள் இருப்பதால் வேதாச்சலம் என்றும், பூலோகத்திற்கு கருடனால் கொண்டு வரப்பட்டதினால் கருடாச்சலம் என்றும், விருக்ஷன் என்கின்ற ராட்சசன் இங்கு மோட்சமடைந்த தலம் என்பதால் விருக்ஷாத்ரி என்றும், அஞ்சனாதேவி தவம் செய்து அனுமானை பெற்றதனால் அஞ்சனாத்ரி என்றும், ஆதிசேஷன் வாயு பகவான் இருவரும் தன் வலிமையை பரீட்சித்து கொண்டதினால் ஆனந்தகிரி என்றும், நம் பாவங்களை போக்கடிக்கும் மலை ஆகையினால் வெங்கடாச்சலம் என்றும் தகுதியுள்ள பெயர்கள் மலைகளுக்கு உண்டாயின.